வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. இன்றைய பதிவில் முருகனுக்கு நம்ம வேண்டுதலை மனதார நினச்சி 6 வாரம் வெற்றிலை தீபம் போட்டு வந்தோன்னா 6 வாரம் நிறைவடைவதற்குள்ள நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். 6 வார வெற்றிலை தீபம் எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். 6 செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த வழிபாடை செய்யணும். செவ்வாய் ஹோரை என்பது காலை 6 முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமான நேரமோ அந்த நேரங்களில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக முருகருக்கு நிவேதனம் செய்யலாம். எதுவுமே இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் அல்லது கல்கண்டு பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சு நிவேதனமாக சமர்ப்பிக்கலாம். ஒரு பித்தளை தாம்பூலத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு வெற்றிலை 6 வெற்றிலை எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு அதோட காம்புகளை தூக்கி போட்டுறக்கூடாது, அது நமக்கு தேவைப்படும். அந்த வெற்றிலையின் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க. வெற்றிலையோட நுனிப்பகுதி தாம்பூலத்துக்கு வெளிப்பக்கமாகவும் காம்பு பகுதி உள்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம மயில் தோகை போல் இந்த 6 வெற்றிலையையும் நம்ம விரித்து வச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் 6 வெற்றிலை மேலேயும் 6 அகல் விளக்கு வச்சு நெய் விளக்கு ஏற்றி 6 வெற்றிலை தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா 6 வெற்றிலைக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றணும். இந்த வெற்றிலை தீபத்துக்கு பஞ்ச தீபம் எண்ணெய், நம்ம எப்போதும் விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சுத்தமான நெய் ஒரே ஒரு அகல் விளக்கில் ஏற்றினா கூட போதும். அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம அந்த வெற்றிலையினுடைய காம்புகளை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெற்றிலையின் காம்புகளை அந்த விளக்கில் நம்ம போட்டுடலாம். அடுத்ததாக சுற்றி பூக்களுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த வெற்றிலையை சுற்றி நம்ம அலங்காரம் பண்ணிடலாம். உங்ககிட்ட முருகர் படமாகவோ சிலையாகவோ எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் இந்த தாம்பூலத்தில் வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, அல்லது அதற்காக ஒரு தனியாக அந்த நீங்கள் பூஜை அறையிலேயே வச்சு அதற்கு முன்னாடி இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வரலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நிவேதனமாக சமர்ப்பிங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் போது முருகனுக்கு உகந்த வேல்மாறல், கந்தக்குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், இப்படி முருகன் பாடல்களை நீங்கள் பாடி அவங்களுக்கு தூப ஆரத்தி காமிச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயோ டிவிலேயோ முருகனுடைய பாடல்களை போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய இந்த 6 வாரங்களிலுமே ஒரே வேண்டுதலை மட்டும் மனசில் வச்சு முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்து இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் போடுங்க. முதல் வாரம் ஒரு வேண்டுதலையும் அடுத்த வாரம் ஒரு வேண்டுதலையும் அதற்கு அடுத்த வாரம் ஒரு வேண்டுதலையும் வைக்காம 6 வாரமுமே தொடர்ந்து ஒரே வேண்டுதலை வைத்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. 6 வாரம் நிறைவடைவதற்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். விளக்கு ஏற்றும் போது மனசார உங்களுடைய வேண்டுதலை முருகன்கிட்ட வாய் திறந்தோ அல்லது மனசுக்குள்ளேயோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதலை முழுமையாக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே நீங்கள் விளக்கேற்றுங்க. தூப ஆரத்தி காமிங்க. அதற்கு பிறகு கண்டிப்பாக நம்ம அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம நீர் விலகணும். அன்றாடம் நம்ம தினசரி வீட்டில் விளக்கேற்றும் போதும் சரி, ஏதாவது ஒரு நிவேதனம் பாலோ அல்லது கற்கண்டோ உங்களால் என்ன முடியுமோ அந்த நிவேதனமாக சாமிக்கு வச்சு முடியும் போது தீப ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் அந்த நீர் விலாகணும். அந்த நெய் தீபத்தை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அது தானாகவே குளிரட்டும். அடுத்ததாக அந்த 6 வெற்றிலையை என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட் வரும். அந்த வெற்றிலையை நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். இப்போ நீங்கள் வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பழைய பூக்கள் எல்லாம் தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த கவரோடையே இந்த வெற்றிலையையும் எடுத்து வச்சுருங்க. யார் கால்லையும் மிதிப்படாதபடி ஒரு ஓரமாக ஆற்றிலையோ அல்லது ஒரு மரத்துக்கு கீழேயோ எங்கேயாவது கொண்டு நீங்கள் வச்சிடலாம். இதே போல் தொடர்ந்து 6 வாரம் வெற்றிலை தீபம் போடுங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க.